உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம். உபாகமம் 11வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசிப்போம். இதோ இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நான் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமற் போனால் உங்கள் விதிகிற வழியை விட்டு இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களே ஆனால் சாபமும் வரும். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே கேள், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதமும், என் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளாமல் போனால் உங்களுக்கு சாபமும் வரும். கரங்களை அசைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா சாபம் வேண்டுமா என்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா சாபம் வேண்டுமா? ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். நீ துன்மார்க்கமாய் ஜீவித்தால் உனக்கு சாபம் வரும். ஆசீர்வாதத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம், சாபத்தை யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆப்பிளையும் பாகக்காயும் கொடுத்தால் நாம் எதை எடுப்போம்? ஆப்பிளை எடுப்போம், பாகக்காய் எடுக்க மாட்டோம். அதில் ஒருவன் சுகர்காரன் இருந்தால், கூட்டத்தில் பேசிக்கொண்டு இருக்கும்போது எதிர்த்து பேசக்கூடியவன் இருந்தால் பாகக்காயை எடுப்பான், சுவாலி முடியும். ஒழுங்கா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது நான் தேவ சமூகத்தில் பயந்து நடுங்கி நான் பேசுகிறேன். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அல்லேலூயா. என்னாகமம் 24:1 சொல்கிறது. மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட சாபம் பண்ணிடக்கூடாது, சாபமா போயிடக்கூடாது, சாபப்பட்டு போகக்கூடாது, சாபத்தை அனுபவிச்சிடக்கூடாது, சாபத்தை செலக்ட் பண்ணிடக்கூடாது, சாபத்தினால கஷ்டப்படக்கூடாது. சாபத்தினால வியாதி வரும், சாபத்தினால பிசாசு வரும், சாபத்தினால கஷ்டங்கள் வரும், சாபத்தினால கடன் வரும், சாபத்தினால நிந்தை வரும், சாபத்தினால தூஷணம் வரும், தூஷிப்பு வரும், பரியாசம் வரும். இதையெல்லாம் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தேவன் ஆசைப்படுகிறார். இந்த நாட்களில் நாம் இன்று கடந்து வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம அத்தனை பேரையும் நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிப்போமே ஆனால், கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். சோத்திரம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இந்த வேர்டு கிடைச்ச உடனே வாசிக்கணும். அதுக்கு டைம் இங்க கொடுக்கிற டைமே நம்ம கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. டைம். சாபத்தை மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம்தான். மரத்திலே தூக்கப்பட்டவர் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவை மரத்திலே தூக்கினார்கள். அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், அவர் எழுந்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பி நமத்திலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சாபத்தை ஒரு மனிதனுக்கு சாபம் ஒருவனுக்கு பிடித்திருந்தால் இல்லை தண்டனை அனுபவிக்க வேண்டுமானால் அது ஒரு ஈன சிலுவை, சாபமான சிலுவை, பரியாச சிலுவை வந்து கொடுத்தார்கள் அந்த காலத்தில். அது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது.
பாவம் அறியாத மனுஷன், பாவம் செய்யாத மனுஷன். அந்த தெய்வம் மனுஷ ரூபம் எடுத்தபடியினாலே அவரது சிலுவை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை ஏதோ ஒரு பாவிக்கு வைக்கப்பட்ட ஒரு சிலுவை. கடைசியில் பரிசுத்தருக்கு அந்த சிலுவை ஏற்றுக்கொள்ள கூடிய கிருபை கிடைத்தது. அவர் நமக்காக அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டார். சாபத்தை மாற்றுவதற்காக அந்த சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டார். 109வது சங்கீதம் 109வது சங்கீதம் 17வது வசனம் சொல்கிறது. 109:17 சங்கீதம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி, அது அவனுக்கு தூரமா போயிடும். உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. உபாகமம் 23வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பட்டார். உனக்கு வந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஒரு சாபத்தை மாற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. உனக்கு சாபம் வராதபடி பாதுகாக்கிறவர் இயேசு கிறிஸ்து. உன் சாபத்தை தூக்கி போடுகிறவர் இயேசு கிறிஸ்து. சாபத்திற்கு உனக்கு சொந்தமில்லை என்று ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு தெய்வம் நாம் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரமே. சாபம் உனக்கு தூரமாக போகட்டும். சாபம் தேவையில்லை. அந்த சாபத்தை தூக்கி வீசுகிற தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம்தான். சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? சத்தம் சொல்லுங்க. ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை உயர்ந்தவராய் மாற்றுவேன். நான் பிள்ளைகளை படிப்புள்ள பிள்ளைகளாய் மாற்றுவேன். நான் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன் கட்டுக்காரிகளை ஆசீர்வதிப்பேன். உன் வயல்வெளிகள் நிரம்பி இருக்கும். உன் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். உன் குடும்பம் நிரம்பி இருக்கும். உன் தானியம் நிரம்பி இருக்கும். ஆடு மாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்த ஆடு எல்லாம் நோஞ்சாரா இருந்தா ஓ ஆடு பலத்தவைகளா இருக்கும். 1000 10,000 இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. 144 சங்கீதம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆசீர்வாதம் வந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அப்பொழுது உங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளருகிற பிள்ளைகள் எல்லாம் ஒன்னை விட ஓங்கி வளரும். இன்னைக்கு எல்லா தகப்பனமாரை விட பிள்ளைகள் ஓங்கி வளர்ந்து பாருங்க. அவன் அரடியாவது மேலதான் இருப்பான். ரோட்ல போனா அண்ணனும் தம்பியா கேட்கிறான். இவங்க அண்ணனா இது தம்பியா? காரணம் பிள்ளைகள் growth. பிள்ளைகள் வளர்ந்திருக்கு. அப்பொழுது உங்கள் குமாரர்கள் ஓங்கி வளரும் விருட்சக்கனிகள் போல் இருப்பார்கள். பொய்யாச்சோ? எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை. வசனத்திலே நீங்க கவனமா இருங்க. எங்கள் குமாரத்திகள், எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலைக்கற்களை போலவும். எங்க பிள்ளைகள் குத்துக்கல்லு போல உட்காராது, மூளைக்கல்லு போல இருக்கும். ஒரு அல்ல சொல்லுங்க, சத்துவா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, நான் கருப்பா இருந்தாலும் அழகாத்தான் இருக்கேன். நல்ல வசனம். சோத்திரம். குத்துக்கல்லு போல இருக்காது என் பிள்ளைகள். அப்படி அசைஞ்சு இருக்கும். அப்படியே இருக்கக்கூடாது, அசையணும். கொஞ்சம் அசையணும். இருந்த இருப்பிலே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அசையணும். என் பிள்ளைகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலக்கற்களாய் இருப்பார்கள். என்மேல் உள்ள நீ சர்வ நன்மைகளுக்காக நான், என்மேல் உள்ள நீ சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் உமக்கன் இயேசுவரா. இப்போ என்ன செய்வேன் உமக்கன் இயேசுவரா. நன்றியால் எந்தன் உள்ளம் பொங்கி வழியுது. நன்றியால் எந்தன் உள்ளம் பொங்கி வழியுது. இன்று வரையும் என்னை காத்த தேவா, இன்று வரையும் என்னை காத்ததாலே முடிய என்னை காத்து நடத்தில் இருக்கிற
தேவ மகிமை வந்து இறங்கும், தேவ வல்லமை வந்து இறங்கும், தேவ அபிஷேகம் வந்து இறங்கும், தேவ கிருபை வந்து இறங்கும். கரங்களை தட்டி பாடுவோம், எல்லாரும் கரங்களை தட்டி. ஜகாரதர ஹவுலகார மரதர பலமா லௌரதர பல சகர பல துரியாரமா. என்ன செய்வேன் உமக்கன் இயேசுவரா, இப்போ என்ன செய்வேன் உமக்கன் இயேசுவரா. நன்றியாலே தன்னுள்ளம் ஓங்கி வழியுதே, நன்றியாலே தன்னுள்ளம் ஓங்கி வழியுதே. வரையும் என்னை காத்து இன்று வரையும் உள்ளவும் இப்போ என்ன பாவத்தினே எந்த நாவி உயிர்ப்பிக்க, பாவத்தினே எந்த நாவி உயிர்ப்பிக்க சப சிசை சகித்த தேவ சுதா, மக சப சிசை சகித்த தேவ சுதா. சாபமே போச்சு. சொல்லுங்க, சாபமே போச்சு. சத்தமா சொல்லுங்க, சாபமே போச்சு. அல்லேலூயா. வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது எப்படியாக, ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது. எபிரேயர் 9வது அதிகாரம் 27-28 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 9வது அதிகாரம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது போல கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இயேசு தரிசனம் ஆவார். என் இயேசு வருவார். தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக இயேசு வருவார். தமக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக இயேசு வருவார். விசுவாச பிள்ளைகளுக்காக இயேசு வருவார். இந்த ஊர் மக்களுக்காக இயேசு வருவார். எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம். கரங்கள் அசைத்து கூட்டத்தில் யாரும் இனி எழுந்திருச்சு வெளியே போக கூடாது. திருவசனத்தை அவமதிக்கிறவன், நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க, திருவசனத்தை அவமதிக்க கூடாது. சகோதரர்கள் யாரையும் எழும்ப விடக்கூடாது. ஒரு மனுஷனாலே பாவம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2:8 தான் உண்டாக்குற மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். கீழ்ப்படியில்லை. தோட்டத்தில் நடுவில் உள்ள விருட்சத்திற்கு நீ புசிக்காதே, புசிக்கும் நாளில் சாவாய். புசித்தார்கள், செத்தார்கள். தொடாததை தொட்டால் சாவாய், குடிக்க கூடாததை குடித்தால் சாவாய், பார்க்காததை பார்த்தால் சாவாய். மனம் திரும்பு. விஷத்தை வாங்கி கொண்டு வச்சுட்டு அந்த ஆளை தூக்கிட்டோடா. ஒரு மனுஷனால பாவம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஒரு மனுஷனால சாபம் வரக்கூடாது. அப்படி இருக்கட்டும். விடுங்க. அவர் அல்ல, அவருக்குள்ள இருக்கிற ஆவிதான் அது வேலைப்பாடு பண்ணுது. சபிக்கப்பட்ட நாய, உன்னை இயேசுவின் நாமத்தில் அவனுடைய பாதாளத்துக்கு கட்டி போடுகிறேன். வாய் திறக்க விடாதபடி கட்டுகிறேன். ஒரு மனுஷனால பாவம் வந்தது உள்ளுக்குள்ள. கெடுத்தது மனுஷன். அவன் கெட்டதும் பெண்ணாலே, இவன் கெட்டதும் பெண்ணாலே, ஆதாம் கெட்டதும் பெண்ணாலே. கெடுத்துட்டு போயிட்டா. பிசாசு ஸ்திரியை பார்த்தான். ஆதியாகமம் 3:1 சர்ப்பம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, அது ஆம்பளை நோக்கல்ல, சர்ப்பம் ஸ்திரியை நோக்கிட்டு.
ஆதாம சோலிய முடிக்கிறதுக்கு ஒரு ஏவாள், சிம்சோன சோலிய முடிக்கிறதுக்கு ஒரு தெரியலாள், சாலமோன சோலிய முடிக்கிறதுக்கு 1000 பேர் தீர்த்துட்டான். ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்தார், பிசாசு தெரிந்தெடுக்க பெண். அது மிக பலவீனமான பாண்டம் என்பார்கள். பெண்ணாய் பிறக்க பெரும் தவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்றான் பரிசுத்தன். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பொண்ணா பிறக்கணுமானா நீங்க கொடுத்து வச்சவங்க, அதுக்கு ஒரு அல்ல பெண்கள் தனம் இல்லையா? அதனால் நான் உங்களை வாழ்த்தாமல் வழி இல்லை, உங்களை வாழ்த்த எனக்கு வயதில்லை, இருந்தாலும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பெண்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, நம்முடைய ஜனாதிபதி ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற எல்லா பெண்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கொடுத்த ரூபாய் கூட 800-1000 ரூபாய் அவர்களுக்கு கிடைப்பதாக. பெண்கள் தானே. ஆனா சாத்தான் நுழைஞ்சிட்டான். ஹலோ, சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கிட்டு நீ நோக்காத. ஒரு பெண்ணு கிடந்து பெண் எடுத்து பையன் கொடுத்தா, இது யாருக்கு பெண்ணு? அவர் பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு எனக்கு பெண்ணுன்னு. கொடுத்த பையனுக்கும் வாங்குற பிள்ளைக்கும் 1 மாசத்துல கல்யாணம். இந்த காரியம் யாரால் வந்தது? ஓட்டனால் வந்ததா, பாஸ்டரால் வந்ததா, பெண்ணால் வந்ததா? நாளைக்கு யாராவது பஸ் ஸ்டாண்ட்ல பெண்ணு தேடாதுங்க. சாபம் எங்க வருது பாருங்க. ஆதாமுக்குள்ள வராத சாபம் ஏவாளுக்குள்ள நுழைஞ்சிட்டு. ஏவாளுக்குள்ள நுழைஞ்சது அவதான் பறிச்சால, சாப்பிட்டால. அந்த அம்மா சாப்பிட்டாங்கல்ல, தொலைஞ்சு போக வேண்டியதுதானே. புருஷனை பார்த்தாள், ஆதாமை பார்த்தாள். அத்தான்னா அவன் செத்தான். அத்தான்னா சிலவன் செத்துறையா. அதனாலதான் பைக்ல போச்சு கழுத்தை கேட்டு இறக்கிட்டு போறான். கொன்னுராத. சிம்சோனத்தான் அனுதினமும் நெருக்கினாள். இங்கேயும் சிலது பைக்கில் போச்சு. ஒரு ஞானமா நடங்க. என்ன புருஷ பைக் ஓட்டட்டு, கவனமா இருக்கணும். பைக் ஓட்ட விடு. அவனும் பைக் எடுத்துட்டான்னா கண் முன்னுக்கு 2 பேர் தலை தெரிச்சு சாக பார்த்தான். ஆக்சிடென்ட்ல சுருண்டு அடிச்சான். தெய்வம் எங்களை காத்து இந்த கூட்டத்துக்கு சரியா கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு முன்னால 10 அடிக்கு முன்னுக்கு இன்னொரு வண்டி நின்று அதுல கொண்டு அடிச்சான். தப்பிச்சோம், பழச்சோண்டி நாங்க ஓடி வந்தோம். சொந்தமில்ல பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்ல, சொகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றம், உலகம் மாயைதான், மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றம், உலகம் மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அலைந்தோருண்டு. நம்பாதே நம்பாதே, நம்பாதே நம்பினே மோசம் போகாதே, நம்பாதே உலகை நம்பாதே நம்பினே மோசம் போகாதே. சொந்தமில்ல பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்ல, சொந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றம், உலகம் மாயைதான். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம், நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. நம்மிடத்தில் தோன்றினால், முந்தி குடிகாரனுக்கு இடத்துல குடிகாரன் வீட்டில் தோன்றினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமாயிருக்கும்? ரட்சிக்கப்படாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும்? துன்மார்க்கருடைய முடிவு என்னமாயிருக்கும்? குடிகாரனுடைய முடிவு என்னமாயிருக்கும்? கோமாளியினுடைய முடிவு என்னமாயிருக்கும்? பரியாசக்காரருடைய முடிவு என்னமாயிருக்கும்? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும்? அநியாயம் செய்யருடைய முடிவு என்னமாயிருக்கும்? கொலைபாதக செய்யருடைய முடிவு என்னமாயிருக்கும்? பொய் சொல்லக்கூடியவருடைய முடிவு என்னமாயிருக்கும்? என்னமாயிருக்கும்? நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும். நியாயத்தீர்ப்பு நீ தப்ப வேண்டுமா? இயேசுவை ஏற்றுக்கொள். நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்ப இயேசுவை ஏற்றுக்கொள். நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவன் உன்னோடு கூட இருப்பார்.
நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. சகரியா சொல்கிறான், ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரா தெரியுமா? சகரியா 2வது அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்தேன். அக்கினி மதில் பாருங்க, ஆண்டவர் எப்படி இருப்பாரா? அக்கினி மதில். என்னாகும் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனாய் கர்த்தருக்கு பிரியம். யோபு 1:10 வேலி போட்டு காத்துக் கொள்வாராம். அல்லேலூயா. ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் ஜனத்தை காத்துக்கொள்ளும். பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதிசயமாய் கர்த்தர் பாதுகாப்பு உனக்கு தருவார். அல்லேலூயா. உனக்கு எத்தனை சோதரம் படைகள் அல்ல, உனக்கு அக்கினி மதிலா இருந்து கர்த்தர் உன்னை பாதுகாத்து தருவார். உனக்கு கர்த்தர் விடவே மாட்டார். நீ ஆண்டவருக்கு பிள்ளைகளா வாழணும். உபாகமம் 22:5 உபாகமம் 22:5 வாசிக்கும் போது, புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. நல்ல கவனிச்சுக்க, ஆம்பளைக்கு உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, பெண்கள் தரிக்க கூடாது. அது ஒரு அருவருப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். சிலது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிய மாட்டேங்க. நான் மைசூர் போகும்போது நானும் என் மனைவியும் ஒரு பஸ்ஸில் ஏறணும். அங்கே உள்ள பஸ் போகும்போது ஒரு பையன் இருந்தான். ஸ்டாண்டிங்கில் நான் நிற்கேன். அந்த பையன் பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருந்துச்சு. என்னை உட்கார சொன்னாங்க. நான் உட்கார்ந்தேன். எனக்கு மனைவி பக்கத்தில் நின்றார்கள். அவர்களுக்கு சீட்டு கிடைக்கல. எனக்கு கஷ்டமாக தான் இருந்தேன். எனக்கு இருந்தாலும் நான் டயர்டாக இருந்ததுனால உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து தான் பார்த்தேன், அது பையன் இல்லை. நான் உடனே சட்டுன்னு எந்திரிச்சிட்டேன். என் மனைவி வீட்டில் லேசாக சொன்னேன், நீ உட்காந்துக்கோ அப்படின்னேன். அவன் அங்கே ஒரு பையன்லாம் இருக்கான், நான் எப்படி உட்காருன்னு சொன்னான். இல்லை பையன் இல்லை பொண்ணு தான். இல்லை ஒன்றிலே பையனா இரு, இல்லை பொண்ணா இரு. புருஷர் உடைகளை பெண்கள் தரிக்க கூடாது. அதில் ரட்சிக்கப்பட்ட நாய்கள் இப்படிப்பட்டதை தரிக்க கூடாது. கேவலமா நம்ம சொல்ல மாட்டாங்களா? மனம் திரும்ப நீ, அபிஷேகப்பட்ட நீ, புருஷர் உடைகளை பெண்கள் தரிக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? மனம் திருப்பியிருக்கிறியா? பெண்களின் உடைகளையும் ஆண்கள் தரிக்க கூடாது. சிலர் கன்றாவி சிலர் தரிச்சிட்டு போகுது. நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும். 22:10 சொல்லுது. 22:10 மாட்டையும் கழுதையும் சேர்த்துறாத. பெண்ணுக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு, அழகுக்கு ஆசைப்பட்டு, வெள்ளை துணிக்கு ஆசைப்பட்டு, ரப்பருக்கு ஆசைப்பட்டு, ஆடி காருக்கு ஆசைப்பட்டு மாட்டையும் கழுதையும் சேர்த்துறாத. ரப்பர் இழுக்கும். சேர்க்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்பட்ட பெண்ணு, மனம் திரும்பினவனுக்கு மனம் திரும்பின பெண்ணு, ஞானஸ்தானம் பெற்றவனுக்கு ஞானஸ்தானம் பெற்ற பெண்ணு. ஆமென். கரங்களை உயர்த்தி சோத்திரம். ஏதோ பணம் வருது, சொத்து வருது என்று சொல்லி நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சோத்திரம் ஆசைப்பட்டு மாட்டையும் கழுதையும் பேரண்ட்ஸ் பிணைக்காதிருப்பீர்களாக. சோத்திரம். என்னை யாரும் சபிக்கவே முடியாது. தைரியமா சொல்லுங்க, என்னை யாரும் சபிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. யாரும் சபிக்கவே முடியாது. நம்மையும் யாரும் நம்ம ஒன்று செய்ய முடியாது. எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. எந்த பிசாசு நம்மை ஒன்று தொட முடியாது. நான் பயங்கரமான குடும்பத்தில் பிறந்தவன். பயங்கரமான குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஆனாலும் தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். ஒன்றுக்கு உதவாது, என்னை தகுதியே கிடையாது. ஆனால் தகுதி இல்லாத என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவருக்கு பிள்ளையா எனக்கு வேணும்னு சொல்லி அவர் தெரிந்தெடுத்தார். தேவன் எங்களை தெரிந்தெடுத்தார். கர்த்தர்கள் குடும்பத்திலிருந்து என்னை தெரிந்தெடுத்தார். எல்லாரும் பயந்தாங்க. இது இப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், குடிகாரன், 13 பேரை வச்சு சாராயம் அடிச்சு வித்தவனா, குடிச்சு குடல் பொத்து போச்சு. டாக்டர் சொன்னா நீ செத்துருவான்னார். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். எனக்கு முன்னுக்கு டாக்டர் செத்துட்டார். நான் ரட்சிக்கப்பட்டேன். குடிச்சு குடல் பொத்து போச்சு. திட்டங்கனாவில போலீஸ், ஆபரகாமும் சிதறால் போலீஸ் புத்தியாவும் அவங்க தான் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. 2 கிருபாசனம் கேசுகள், போலீஸ் அதிகாரிகள். தேவன் கிருபாசனத்துக்கு எனக்கு சின்ன தொடர்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே பாவின்ன பாவி, நீச பாவி, மோசமான பாவி, ஒண்ணுக்கு உதவாத பாவி,
கதறி அழுத நாட்கள் உண்டு, கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. கஷ்டப்பட்டு ஒரு விறகு வெட்டிக்கு பிறந்த மகனை, கல்யாணத்தன்னைக்கே பைத்தியம் முடிச்ச ஒரு பைத்தியக்காரிக்கு பிறந்த நான். ஒரு வருஷம் எங்க அம்மை பைத்தியம், ஒரு வருஷத்துக்கு பிறகு சுகாச்சு. அதுக்கு பிறகு நான் பிறந்தேன். என்னை பாசமாக வளர்த்தாங்க, நான் நாசமாக போனேன். செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க, பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. நான் சீரழிஞ்சு போனேன். செல்ல மோனேம்பாங்க எங்கள் அம்மா. ராத்திரி செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்து 2 மணிக்கு 2:30 மணிக்கு வந்து கதவை தட்டும் போது எங்கள் அம்மா பின்வாசலில் திறந்து வச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா முன்வாசலில் அருவாளை வச்சுட்டு கையில் வச்சுட்டு இருப்பார். இவனை வெட்டி போடுவேன், இவன் இப்படி சொல்லாம சினிமா தேட்டருக்கு அலைஞ்சு திரியான் என்று சொல்லி எங்கள் அம்மா பின்வாசலை திறந்து பையனை பின்வாசலோடு வர வச்சு, பின்வாசலேருந்து எழும்பி நிற்க நின்றுட்டு இருக்கும்போதே சோத்து உருட்டி போட்டு எனக்கு தண்ணியும் தந்து என்னை எங்கள் வீட்டு பின்வாசலில் பின் பக்கத்தில் படுக்க வச்ச நாட்கள் எங்கள் அம்மா. எத்தனையோ நாட்கள் பிள்ளைகளை கெடுக்கதே தாய்மார் தான். எங்கள் அப்பா கையில் நான் கிடச்சிட்டேன்னா எரும மாடு அடிக்கிற உழவுக்கும் போச்சு தான் முதுகில் அடிப்பா. சட்டையை கழிச்சு பார்த்தாலே இப்போ தெரியும். எரும மாடும் பாரு எங்கள் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு எரும மாட்டை ரட்சிக்க ஒரு இயேசுவால் முடியுமானார். என் தேசம் எல்லாரையும் ரட்சிக்க முடியும், எல்லா பாவிகளையும் ரட்சிக்க என் இயேசுவால் முடியும். 6 பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மாவுக்கு அரை வயிறு கஞ்சி, கால் வயிறு கஞ்சி தர கஞ்சி கிடையாது. பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. சட்டை கிடையாது, செருப்பு கிடையாது, பவுடர் நாங்கள் பார்த்ததே கிடையாது, சோப்பை நாங்கள் பார்த்ததே கிடையாது. யாரோ துவைச்சிட்டு படிகளில் ஆத்தங்கரையில் படியில் துணி துவைக்கி வச்சுட்டு அவங்க போன அந்த விட்டு சின்ன அந்த சோப்பு துண்டை வச்சு அங்கே துணி துவைப்போம். கஷ்டப்பட்டோம். பனங்காய் பறக்கிட்டு வந்து காலையில் கொடுத்தாதான் எங்கள் அம்மா அதை அடுப்பில் போட்டு சுட்டுட்டாரு. அகத்தை வச்சு கொத்தி அதில் 2 உருண்டைகளை உருட்டி தந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஞாபகம் இருக்கு. கஞ்சிக்கு வழி இல்லை. எங்கள் அம்மா கஞ்சி ஊற்றி தந்தாலும் அந்த கஞ்சிக்குள்ளே எங்கள் முகம் தெரியும். எங்க அம்மாவுக்கு முகத்தை பார்த்தாலும் அது எத்தனை நாள் பட்டினி கிடந்த முகமோ. எங்களுக்காக மாடா உழைச்சாங்க, களை பறிச்சாங்க. எங்க அம்மா எங்க அப்பா மண்ணு சுமந்தாரு, விறகுட்டுறாரு. பச்சை வாழைக்காயை பறிச்சு வாங்கிட்டு வந்து அதை அவிச்சு தின்னு ஸ்கூலுக்கு போற நாட்கள் உண்டு. ஸ்கூல்ல கொடுக்கிற அந்த பால் பவுடர் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு எத்தனையோ நாட்கள் டிசென்ட்ரினால கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. என் பிள்ளைகள் படிக்கணும். பென்சில் வாங்கி தரமாட்டாங்க. கேட்டா எங்கேயும் வாங்கிட்டு எப்படி எழுதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் யாரோ தூக்கி உங்களை போல உள்ள தூக்கி வீசின பென்சில் துண்டு எடுத்து கடிச்சு முனை உண்டாக்கி எழுதி படித்தோம். 5 நோட்டு வாங்கி தந்தாலும் வேணும், ஆனா 1 நோட்டு வாங்கி தந்து அதுல எழுதுன்னு சொல்லுவாரு எங்க அப்பா. அப்பா எங்களுக்கு கணக்கு எழுதணும், இதுல தாள் இருக்கு, இதை எழுதுன்னு சொல்லுவாரு. அழுது படிப்பே தெரியாது அப்பா அம்மா எங்களை படிக்க வச்சாங்க. எங்கேயாவது எங்க ஊர்ல கல்யாணம் வந்துட்டோன்னா அன்னைக்கு தான் எங்களுக்கு கொண்டாட்டமான சாப்பாடு. அந்த வீட்டுல இருந்து நீங்க போங்கடான்னு சொல்றது வரை நாங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். அப்படி கஷ்டப்பட்டு வயர் நினைச்ச நாட்கள் விட்டு பசி பட்டினி அழுதோம். கும்பிட்ட தெய்வம் நிறையா. என்ன சின்ன பிள்ளையில எங்க அப்பா மந்திரவாதம் படிக்க வச்சுட்டாரு. எங்க குடும்பம் மந்திரவாத குடும்பம். 6 தலைமுறைக்கு மந்திரவாதம் இருந்தது, 6 தலைமுறைக்கு பைத்தியம் இருந்தது. எங்க தாத்தா ஒரு பனை ஏறக்கூடிய ஒரு தொழிலை செய்தவர். எங்க தாத்தா இன்னொரு வரை வெட்டி கொண்டு போட்டார் பனை மரத்தில் வைத்து. அதனால் அந்த 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 அருமையான ஐயாவுடைய மனைவி மண்ணை வாரி போட்டு 7 தலைமுறைக்கு குடும்பத்தில் பைத்தியம் தீராது என்று சாபம் போட்டார்கள். 7 தலைமுறைக்கு உனக்கு பைத்தியம் தீராது என்று சாபம் போட்டார்கள். எங்க அப்பாவுக்கு தலைமுறை 6வது தலைமுறை, எனக்கு தலைமுறை 7வது தலைமுறை. 6வது தலைமுறையில கூட அந்த பைத்தியம் இருந்தது. எங்க அம்மாவுக்கு பைத்தியம், எங்க பெரியப்பாவுக்கு பைத்தியம், பெரியம்மைக்கு பைத்தியம், பெரியப்பா மகனுக்கு பைத்தியம், எங்க அம்மாவுக்கு பைத்தியம். இப்படி குடும்பத்தில் அநேக பேருக்கு பைத்தியம் இருந்தது. அழுதோம், கதறணும், கண்ணீர் வடிச்சோம். எப்படி போக முடியும்? பசினால பள்ளிக்கூடத்து காம்பவுண்டுக்குள்ள வராண்டால விழுந்து கிடந்த நாட்கள் உண்டு. பசியினால மயங்கி விழுந்த நாட்கள் உண்டு. நினைச்சு பார்க்கிறேன், என்னால நினைச்ச முடியல, என்னால கற்பனை பண்ணி கூட என்னால முடியல. ஒரு இயேசு கிறிஸ்து எங்களை இவ்வளவு உயர்த்த முடியுமானால் அந்த தேவன் எப்படிப்பட்ட பெரியவர்! அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு தீபாவளிக்கு கூட்டிட்டு போய் வடசேரி சந்தையில் போய் சட்டை துணி எடுத்து தருவார் எங்க அப்பா.
நாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த துணியை போடணும். நான் ஒரு தடவை எனக்கு ஒரு சட்டை கொடுத்துருந்தாங்க. நான் போய் குளிச்சுட்டு இருந்து எங்க அப்பா சந்தையில யாரோ போட்ட பழைய துணி, அந்த சட்டையை நான் போட்டுட்டு அப்பாவுக்கு காலை தொட்டு கும்பிட்டேன். அப்போது என் சட்டையில் 2 ஷர்ட்டு கிழிந்து விட்டது, ஷோல்டர் கிழிந்து விட்டது. என் செல்ல பிள்ளை நீங்க அப்பா அழுது கதறி என்னை கட்டி அணைச்சு என் பிள்ளைக்கு துணி கிழிஞ்சிட்டே என்று எங்க அப்பா சத்தம் போட்டு அழுது என் கண் முன்னாலே இப்போது கூட நிற்குது. கிழிஞ்ச சட்டை போட்டவன் தான் யூஸ் பண்ணி பீத்து பேண்ட் போட்டுட்டு போனவன் தான். நடராஜன் டெய்லர் என்ற ஒருவர் எனக்கு ஒரு பேண்ட் தச்சு தந்தார். யாரோ கொடுத்த பேண்ட் வாங்கல, கிழிஞ்சது, தச்சு தந்தார். சொல்றேன், பிறகு சொல்றது. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தோம், அழுதோம், கதறினோம், கண்ணீர் வடிச்சோம். படிச்சு 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 பிள்ளைகளை படிக்க வைக்காரு எங்க அப்பா. பட்டினி கிடந்து பல நாட்கள் சாப்பிடாம எங்க அப்பா எங்க அம்மா கஷ்டத்தின் மேல் கஷ்டம் அடைந்து எங்களை படிக்க வச்சாங்க. என்ன மந்திரவாதம் படிக்க வச்சுட்டாரு. என் பிள்ளை எங்க குடும்பத்தின்படி எல்லாரும் மந்திரவாதம் படிக்கிறாங்க. நான் 19 வருஷமா மந்திரவாதம் படித்தேன். சுந்தரமூர்த்தி காணிக்காரன் என்ற ஒரு காணிக்கார இடத்துல மந்திரவாதம் படித்தேன். எனக்கு எங்க வீட்டு பக்கத்தில் அவங்க இருந்ததுனால சொல்லி கொடுத்துட்டு போவாரு. மந்திரவாதம் படிச்சு மந்திரவாதம் செய்ய போனேன். எத்தனையோ மந்திரவாதங்கள் எங்க அப்பா கூட போயிருக்காங்க. டெட் பாடி எரிந்து கொண்டிருக்கும். அப்போது எங்கள் அப்பா சில முறைகளை சொல்லி தருவார், சில மந்திரவாதங்கள் செய்வதற்கு. அப்படிப்பட்டதெல்லாம் நான் போய் சின்ன சின்ன மந்திரவாதம் படித்து பெரிய பெரிய மந்திரவாதி கூட, பெரிய பெரிய பயங்கரமான மந்திரவாதிகள் கூட போனேன். அப்படி மந்திரவாதம் செய்து செய்து என் குடும்பம் நாசமாக போச்சு. மந்திரவாதி, உனக்காகத்தான் இந்த சாட்சி, மனம் திரும்பு. மந்திரவாதி மனம் திரும்பினோம். மந்திரவாதி எப்படிப்பட்ட பயங்கரமான மனுஷனா, மிருகமாய் தெரிந்தேன். உலக மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னதத்தின் தேவன் இதை அறிந்தார். அழுதும் கதறணும். கொஞ்ச நாள் கழித்தது என் தங்கச்சி கல்யாணத்தை ஏற்பாடு செய்தார்கள். தங்கச்சி கல்யாணத்துக்கு 13 நாளைக்கு முன்னால பைத்தியம் பிடித்தது. 3 நாளைக்கு முன்னால சொல்ல ஆயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். எனக்கு பெண்ணு பார்த்தாங்க. எனக்கு ஒரு ஜாதகம் எழுதப்பட்டது. அஷ்டமத்த சனிதனிலே ஆண் குழந்தை வந்தே பிறந்தால் நட்ட இடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறச்சிடுவான். அஷ்டமத்தில் சரி 7 தலையை சுத்துறான். 38 கண்டம். எனக்கு 38 கண்டம் என்று எழுதிவிட்டார் ஜோசியர் ராகவன் மணவாளக்குறிச்சி. 38 கண்டம். இப்ப 78 ஆச்சு. எனக்கு கண்டம் எல்லாம் ஜோசியருக்கு போயிட்டு அவர் திண்டம். ஜோசியர் செத்து போனார். எனக்கு ஜோசியர் ராகவன் செத்து போனாரு. ஆனா 38 கண்டார். என்ன 38வது வயசுல ஆண்டவர் என்ன ரட்சித்தார். இப்ப 78 ஆச்சு. சொல்லுங்க எத்தனை ஆச்சு? 78 வயசாச்சு. என் அப்பா எனக்கு முன்னால இயேசு கிறிஸ்து உங்க முன்னால் இந்த பலிபீடத்தில் நின்று பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். 38 சாக வேண்டியவன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பாடுவோம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கூப்பிடுங்க இப்போது. நன்றி பாருங்கள். சாபத்தில் இருந்தேனே, எனக்கு இந்த சகோதரனை போல விடுதலை தாரும். சோத்திரம். அழுது கதறுங்க. அழுதும் கதறணும், கண்ணீர் வடிச்சோம். தங்கச்சி பைத்தியம் சுகாயிற்று. எனக்கு பார்த்தாங்க, பெண்ணு பார்த்தாங்க. ஒரு இடத்துல பெண்ணு கொடுக்க ரெடி இல்லை. வாரவங்கெல்லாம் பார்த்துட்டு போயிட்டான். நான் ஒருத்தன்கிட்ட போனேன். அண்ணா இந்த ஜோசியத்தை என்ன செய்யணே, என்னொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருண்ணா, அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். கொஞ்சம் நான் 38 இவன் செத்துருவான், நீ செத்த ஜாதகம் போ வெளியண்ணா. என்ன சாகலடா, உயிரோட இருக்கேன்னு. என்னது உயிரோட இருக்கியா? ஆமா நான் தான். நீந்தனா? சரி காசு கொடுன்னா காசு கொடுத்தேன்.
ஜாதகத்தையே மாத்திட்டான். 38 98 கண்டன் எழுதிட்டான். ஒரு அல்ல சொல்லுங்க, நான் 38 எனக்கு ஏடு க்ளோஸ். 40 வருஷம் வண்டி ஓடி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, என்னதான் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஜாதகத்தை எழுதி மாத்தி தந்தான். காசு கேட்டா கொடுத்தேன். 98 கண்டனை ஜாதகம் வந்தது. ஜாதகம் பார்த்து பெண்ணு கட்டு கொடுக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் ஓடி கீழே வாரான். பார்த்தான், ஆளு தடியமணி, சும்மா இப்படி பறந்து போவோம். எம்டிகே 3557 ஜாவா பைக்கில் சாராயத்தை ஊற்றி பைக் ஓட்டுறேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, கையில் எடுக்க முடியாத துஷ்ட மிருகம். பெண்ணு பார்த்தாங்க, பெண்ணு பார்த்தாங்க, பெண்ணு பார்த்தாங்க. கடைசியில் ஒரு பெண்ணு கிடைச்சி, ஒரு டைப்பிஸ்ட். அது ஒரு டைப்பாக இருக்கும். பேசி முடிச்சுட்டாங்க. பெண்ணை பார்க்கணுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான், தடகன். பெண்ணை பார்த்தா 2025 வரை கல்யாணம் இல்லை, அதனால பார்க்கவே வேண்டாம், பெண்ணு கிடைச்சா போதும். எங்க மாமியார் நல்ல தெய்வம், நல்ல அம்மா. அவங்க அம்மா செல்ல அம்மா, அவங்க பேரு செல்ல அம்மா தான். இந்த மனுஷனுக்கு தான் என் மகளை கட்டி கொடுப்பேன். போட்டாரு போடு, ஆண்டவர் பாருங்க, செய்த வேலையை பாருங்க. என் மாமியார் உள்ளத்துல ஆண்டவர் பேசினாரு, இந்த மனுஷனுக்கு தான் என் மகளை கட்டி கொடுப்பேன். மண்ணு சுமந்தாவது என் மகளை காப்பாற்றுவார். என் அப்ப என்ன மண்ணு சுமக்க வைக்கல, அவருடைய வேதத்தை சுமக்க வைத்திருக்கிறார். இந்த 40 வருஷமா செல்லம்மாளுக்கு மகளை செல்லமா பாதுகாக்க கிருபையினால கூட இந்த 40 வருஷமும் கூட இருந்து ஊழியம் செய்யும் பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஜீவனையும் தந்திருக்கிறார். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாக்கையாதில் நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சாபம் உன் வீட்டுக்கு வராது. நீதிமொழிகள் 26:2 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 2வது வசனம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் போட்ட சாபம் தங்காது. உங்களை யாரு சாபம் போட்டாலும் தங்காது. தைரியமா சொல்லுங்க, உங்களை யாரும் சபிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உங்களை யாரும் சபிக்க முடியாது. பயமா? தைரியமா சொல்லுங்க, உங்களை யாரும் சபிக்க முடியாது சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை யாரும் சபிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சாபம் வராதுன்னு சொல்லுங்க. ஏசப்பா சாபத்தை மாற்றுவார் சொல்லுங்க. நீ யாருக்கு வீட்டில் சாபம் வரும்? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, பாவிகள் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, குடிகாரன் வீட்டில் கர்த்தரின் சாபம், பரியாசக்காரன் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, துன்மார்க்கன் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. பாருங்க, துன்மார்க்கமா ஒரு மனுஷன் நடந்தால் அவனுக்கு வீட்டில் சாபம் ஆட்டோமேட்டிக்கா போயிருமா. துன்மார்க்கமாய் நடக்காது. எரேமியா சொல்றான் 44:22, உன் வீட்டில் அருவருப்பு இருந்தால் அது ஒரு சாபம். உன் வீட்டில் எந்த அருவருப்பு இருக்கக்கூடாது. ஏசாயா 24:6 சொல்கிறது, உன் வீட்டில் எந்த மீறுதலும் இருக்கக்கூடாது. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதே, தேவனுக்கு விரோதமாய் பேசாதே, உன் வீட்டில் சாபம். உபாகமம் 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, வேறு அந்நிய தேவதைகளை வணங்கக்கூடிய அவர்கள் வீட்டில் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ரசிக்கப்பட்டவனை சபிக்க கூடாது, சபிக்க முடியாது. சபிக்க தேவன் விரும்பவே மாட்டார். அபிஷேகம் பெற்றவனை சபிக்க முடியாது, ஞானஸ்நானம் பெற்றவனை சபிக்க முடியாது. சபிக்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க முடியாது. ஆண்டவருக்கு பிள்ளைகளை சபிக்க முடியாது. லேவியர் எண்ணாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தில் மோவாபிய பிரபு ஒருத்தன், பயங்கரமான மனுஷன், பார்வோனை போல உள்ளவன், நல்ல வசதி உள்ளவன். அவன் பிலேயாம் தீர்க்கதரிசி ஆகிய நல்ல ஒரு ஊழியக்காரன். பிலேயாம் தீர்க்கதரிசியை நோக்கி என்னாகும் 22:17, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நான் உமக்கு சிவப்பு கம்பளத்தை விரிப்பேன், நீ சொல்வதையெல்லாம் செய்வேன், நல்ல ஆசாத்து லாட்ஜில பெரிய உனக்கு ரூம் போட்டு தருவேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க நல்ல வேண்டும் 5 ஸ்டார் ரோடல்ல உம்மை தங்க வைப்பேன் என்று சொல்ல சொன்னான். நான் உம்மை தங்க வைப்பேன், உனக்கு கனம் பண்ணுவேன் என்று சொன்னான். ஆண்டவர்கிட்ட போய்
அந்த பிலேயாம் கேட்கிறான். என்னாகும் 22:12 வாசித்து பாருங்கள். அதற்கு தேவன் ஆண்டவரே அந்த மோவாபிய பிரபு கூட போகலாமா என்று கேட்டான். அதற்கு தேவன் போக வேண்டாம் என்று சொன்னார். போக வேண்டாம். 21வது வசனம் சொல்கிறது, அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்கிறது. புறப்பட்டு போனான். போலாமான்னு கேட்டான். தீர்க்கதரிசி அல்லவா, அவர் சொன்னார் போகாண்டா பிள்ளை அப்படின்னார். நிறைய பேர் வந்து சிலவங்க கேட்ட வந்து கேட்பாங்க, ஊழியக்காரங்க கேட்ட போகலாமா, போக வேண்டாம் சொன்னார். போகாதுங்க. உங்களை போகாம தடுத்து நிறுத்துறதுனால ஊழியக்காரனுக்கு எந்த லாபமும் இல்லை. சோத்திரம். ஊழியக்காரனை கனம் பண்ணுங்க. அங்க எவரெஸ்டுக்கு மேல வைக்க நான் சொல்ல வரல. தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை உங்களை நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு கொடுங்கள். மேய்ப்பர்கள் உங்களை நடத்துகிறார்கள். எபிரேயர் 13:17 சொல்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி எதை செய்தாலும் ஊழியக்காரனுக்கு சொல்லிட்டு செய். நிறைய வீட்டில் ஊழியக்காரனுக்கு சொல்லதே கிடையாது. ஊழியக்காரனை மதிக்கதே கிடையாது. ஊழியக்காரனை பார்க்கதே கிடையாது. ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சா என்னது நடத்துறோம், ஒன்றும் நடக்காது. ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சா உனக்கு நன்மை நடக்கும். நீ சொல்லாம இருந்து என்னத்தை கண்டானே? நல்லதல்ல எந்த ஒரு காரியமும். உன்னை மேய்க்கிற மூலக்கருப்பட்டில் மக்கள் சாந்தபுரத்தில் ES மணி இடத்துல வந்து சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. உன்னை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு தெரியாம நீ எந்த காரியம் செய்தாலும் சாபம். யாரத்தான் கூட தீர்க்கதரிசி இருந்தான். தீர்க்கதரிசி புத்திரர்கள் கூட தீர்க்கதரிசி இருந்தான். நாகமான் கூட எலிசா தீர்க்கதரிசி இருந்தான். சூனேமியாள் வீட்டில் தீர்க்கதரிசி இருந்தார். அல்லேலூயா. மெதுவா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தான். எல்லா ஊழியக்காரர்களையும் இப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒரு ஊழியக்காரனும் விசுவாசிக்கு வீட்டில் போய் தான் சாப்பிடணும்னு ஆண்டவர் வைக்கல. எல்லாருக்கும் ஆண்டவர் கஞ்சியாவது கொடுத்துருக்காரு. வந்துட்டானே நினைக்கவே கூடாதுங்க. வாராரே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பரிசுத்தவான்கள் உங்கள் இல்லங்களில் கால் வைக்கும் போது கர்த்தருடைய மகிமை உங்க கூட வரும். புறமங்கால வச்சு தட்டிட்டு போயிட்டான்னா சுவாலி முடிஞ்சு உனக்கு. ஆசீர்வாதமும் சாபமும் கர்த்தர் கையில் இருக்குங்க. உங்களுக்கு என்ன நஷ்டம்? நஷ்டம் வரக்கூடாதுங்க, கஷ்டம் வரக்கூடாது. கண்ணீர் விட்டு அழுதுகிறானே, உன் மேய்ப்பனை பாரு. மேய்ப்பனுக்கு கீழ்ப்படி, மேய்ப்பனுக்கு அடங்கிரு, மேய்ப்பனை கனப்படுத்து. நிர்விசாரமா நினைக்காத, தப்பு. அலட்சியமா நினைக்காத, தப்பு. ஊழியக்காரனை அலட்சியமா நினைத்தீர்களே ஆனால் உங்களுக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. அலட்சியமா நினைக்க கூடாது. அவங்க நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்கள். அல்லேலூயா. பலமா போகக்கூடாது. புறப்பட்டு போனான். என்னாக 22:32 வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதன் பிலேயாமுக்கு முன்பாக உருவர பட்டயத்தோடு நின்று சொல்றார், ஏய், உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, வழி தப்புன்னா கர்த்தர் எதிரியா வருவார். ஒரு அல்ல சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் சரிதான். வழி தப்புன்னா கர்த்தர் எதிரியாக புறப்பட்டு வருவார். 3 தரம் உன் கழுதை அடித்தது என்ன? கழுதைக்கு மேல வரக்கூடிய கழுதை, இந்த 4 கால் கழுதை, இந்த 2 கால் கழுதை அடிக்குது. அந்த கழுதை படுத்துக்கிட்டு ஒதுங்கி நிக்குது, நெருக்குது, புத்தி வரட்டு. நீ இந்த புத்தி கட்ட கழுதை மேல இருக்க கழுதைக்கு புத்தி வரல, படுத்துக்கிட்டு அடிச்சான். அடி 3 அடி. தூதன் வாரம் இந்த கழுதைய 3 தடவை அடிச்சது என்னடே? வாயுடாத மிருகம், உனக்கு என்ன தீமை செய்தது? கழுதையை கொண்டு ஒரு பிலேயாம் தீர்க்கதரிசியை பேச வைத்த தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு உங்களோடு பேசுவார். இயேசு உங்களோடு பேசுவார். இயேசு உங்களோடு அன்பா இருக்கிறார். இயேசு உங்களுக்கு பாசமா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, உங்களை கண்டிக்கிற தேவனும் அவர்தான். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? தேவன் நம்மை சிக்ஷிப்பார்.
அல்லேலூயா. காண்டாமிரு என்னாகும் 23:22 சொல்கிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை நமக்கு தந்திருக்கிறார். மனைவி கிட்ட சண்டை போடுறதுக்கு அல்ல காண்டாமிருகம், புருஷன்கிட்ட சண்டை போடுறதுக்கு அல்ல காண்டாமிருகம். சில காண்டாமிருகத்துக்கு, எல்லா காண்டாமிருகத்துக்கும் கொம்பு மூக்கில் தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ள சில நம்ம காண்டாமிருகத்துக்கும் இங்கே உள்ளன்னா மூளைக்கருப்பட்டி இல்லை. சாந்தபுரத்தையும் சேர்த்தா சொல்கிறேன். ரசிக்கப்பட்டவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார் ஆண்டவர். அப்போ எல்லாத்துக்கும் மூக்கில் தான் இருக்கு கோபம். ஒரு வார்த்தைக்கு பொறுக்க மனசு இல்லையே. சவுண்டை குறைச்சி அடிடான்னா அவன் மூக்கு சிவக்குது. ஆம்பிளிபர்ல மைக்க கொஞ்சம் சவுண்டை கூட்டுடான்னா அவனுக்கு முகம் சிவக்குது. காண்டாமிருகம், நம்ம காண்டாமிருகம். காண்டாமிருகம். அடுத்தவங்கிட்ட நம்ம கோபத்தை காட்டக்கூடாது, அன்பை காட்டுங்க. நாளைக்கு எங்கே இந்த ஊரில் கூப்பிட்டு நான் போவேன். நாளைக்கு ஆண்டவர் வருகை தாமைத்தான் கொஞ்சம் தூரத்திலிருந்தே இறங்கி நடந்து வருவேன். வரும்போது கடையெல்லாம் கூப்பிட்டு வருவேன். ஆனால் வாங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொல்லுவேன். என்ன பாசங்க, என்ன பாசம். அல்லேலூயா. சாபம் துன்மார்க்கருடைய வீட்டில் சோத்திரம். நீ இப்போவே மனம் திரும்பணும். கர்த்தர் சொல்றாரு. இந்த சாபம் எப்படி வருது, இந்த சாபம் யாரால் வருகிறது என்று சொல்லி சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, சாபம் தேவன் மூலம் வருகிறது. ஆண்டவர் தான் முதலாவது சாபம் போடுறார். தேவனால் வரும் சாபம். வாசிங்க பிரசங்கியின் புத்தகம் 10வது அதிகாரம் 8-9 வாசித்து பாருங்கள். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். கல்லுகளை பேர்க்கிறவன், கல்லெல்லாம் மழை சமயத்தில் மாறிடும். நிறைய தோப்பில் போயிடும், வயல்ல போயிடும், குளக்கரையில போயிடும், ஆத்தங்கரையில போயிடும். எல்லா கல்லெல்லாம் மாறி போகணும். வாசிங்க. எல்லை கல்லை பிடுங்குகிறவனை அவைகளால் காயப்படுவான். மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். பைபிள் சொல்லுது, நீ தீமை செய்தால் உனக்கு தீமை வரும், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை வரும். அல்லேலூயா. நீ பாவம் செய்தால் மரணம் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை வரும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. மற்றவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஆனா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அந்த நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை நாளைக்கு நீங்க வாரதுக்கு முன்னால் அவர் கூட்டத்துக்கு வந்துடுவாரு. நல்லா இருங்கண்ணே, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு ஷேக்கன் கொடுங்க. நாளைக்கு ஆராதனைக்கு காலையில் அங்கே வந்து உட்கார்ந்துருப்பாரு. நம்ம சாட்சியா இருந்தோன்னா நம்ம பக்கத்து வீட்டு குடமெல்லாம் நமக்கு இரவல் தருவாங்க தானே. நம்ம சாட்சியா இருந்தோன்னா நாளைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன குழந்தையாவது என் கூட கூட்டத்துக்கு விடுங்கன்னா விடுவாங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு நம்ம எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆராதனைக்கு வராண்டாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனையில் காட்டணும். ஆராதனைக்கு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸு. அல்லேலூயா. இருக்கு உனக்கு இன்னைக்கு தேவனால் வரும் சாபம். ஆதாம் ஏவாளை பார்த்த ஆண்டவர் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவருக்கு ரட்சிக்கப்பட்டுவார். அவர் கிருபாசனம் மூலக்கருப்பட்டி சபையில் ஒரு விசுவாசி. அவர் வந்து கர்த்தரை ஆராதிப்பார். அவர் கொண்டு வருவார்கள் சோத்திரம். அவரை கட்டில் கொண்டு வருவார்கள். அது தற்போதும் அவள் கண்ணீரோடு அழுது கதறுவார்கள். அற்புத ஜெபம் மூலம் அவருக்கு அற்புதம் நடக்கும். அவர் ரட்சிக்கப்படுவார். அவர் மூலம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்ல. என்ன எத்தனையோ பேர் பைத்தியக்காரன், கிறுக்கை, புலம்புறான் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கவலைப்படவே கூடாது. இந்த ஐயா நல்ல மனுஷன், நல்லதே நடக்கும். நம்ம நல்லதே நினைப்போம். அவருக்கு நல்ல முத்து இந்த முல்லைக்கருப்பட்டி கிருபாசன சபைக்கு கர்த்தர் தந்திருக்கார். நல்ல முத்து அவர். ஒரு அல்லல சொல்லுங்க. அவர் இங்க வேண்டாட்டு சொல்லுங்க, நான் சாந்தபுரம் கொண்டு போறேன். நல்ல முத்து, நல்ல மனுஷன். பைபிள் சொல்லுது தேவனால் சில சாபங்கள் வரும்.
ஆதியாகமம் 3:16 வேதத்தின் மூலம் பேசுகிறேன். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது வேதனையை மிகவும் வேதனை நான் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். வேதனையோடு தான் நீ குழந்தை பாக்கியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். போதும், நீ வேதனையோடு தான். பிரசவம் எல்லாம் நார்மல். அன்னைக்கு பார்வன் சொன்னா ஆம்பளை பிள்ளைலாம் கொன்னுரு அப்படின்னா, மருத்துவ சீட்டு சொன்னா ஆம்பளை பிள்ளைகளை கழுத்தை நெரிச்சு கொஞ்சம் போடுங்கள்னா, மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால நர்சுமார் ஆண்டவருக்கு பயந்தாங்க. இங்க உள்ளவங்க எப்படியோ பார்வன் காலத்தில் உள்ள நர்சுமாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்தாங்க. அதனால ஆம்பளை பிள்ளை கொல்லுதை விட்டுட்டாங்க, கொல்லல. தேவனுக்கு பயந்து குழந்தைகளை கொல்லாமல் விட்டு விட்டார்கள். குழந்தை பெருகிட்டு ரோட்ல நிறைய பேர் ஆம்பளை தெரிகிறான். ராஜா கேட்டான், ஏன் ஆண்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள்? ராஜா, நாங்கள் பிரசவத்துக்கு போகிறோம். எஸ், நாங்க போகும் வழியிலேயே சொல்றாங்க, எபிரேய பெண்கள் பலத்தவர்கள், எபிரேய பெண்கள் பலமுள்ள ஸ்திரீகள். அதனால மருத்துவச்சி போறதுக்கு முன்னாலே பிரசவம் முடிஞ்சு போகுது, எங்களுக்கு அங்க வேலை இல்லை ராஜா என்றான். அன்னைக்கு கழுத்தை நெரிக்காம விட்டதுனாலதான் இன்னைக்கு பெண்கள் கூட்டம் கூடுதல். ஒரு அல்லல சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்த நர்சுமார் இருந்ததுனாலதான் கொஞ்சம் பேரையாவது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தார்கள். மருத்துவச்சிகள் குடும்பத்தை கர்த்தர் தழைக்க செய்தார். அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் தழைக்க செய்தார். இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். ஒரு நர்ஸுக்கு சம்பளம் 10 லட்சம். 15 வருஷம் சர்வீஸ் 15 லட்சம் வாங்குறாங்க சம்பளம். அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு போவதெல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? மருத்துவச்சிகள் குடும்பத்தை அந்த தழைக்க செய்திருக்கிறார். நான் சில நாடுகளில் போனால் அந்த நாடுகளில் உள்ள நர்ஸ் மாதிரி என்கிட்ட வந்து பேசுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்யா, இப்போ நான் நல்லா இருக்கேன்யா, ஆண்டவர் எங்களை நல்லா வச்சிருக்காருயா. அப்படி அவங்க வச்சிருக்க கார்களெல்லாம் சிலவங்க என்னை ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. நான் ஜெபம் பண்ணி கொடுத்துருக்கேன். உயர்த்தி வச்சிருக்கார். நர்ஸ்மார் குடும்பம், மருத்துவச்சி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கழுத்தை நெரிக்காம விட்டதுனால ஒரு அல்லேல சொல்லுங்க. சாபம் வந்துடக்கூடாது. காயினுக்கு சாபம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11, 12 வாசித்து பாருங்கள். இப்பொழுது உன்னுடைய சகோதரர் இரத்தத்தை உன் கையிலே சகோதரன் கண்டாயா? உன் சகோதரன் எங்கே? காயினே, ஆபேல் எங்கே என்று ஆண்டவர் கேட்ட போது அவனுக்கு நான் காவலாளியா என்று கேட்டார். சகோதரனுக்கு சகோதரன் காவலாளிதான். சகோதரனை விட்டு கொடுக்கவே கூடாதியா. ஒரே ரத்தம், சகோதர பாசம். காயின் சொல்றான், நான் அவனுக்கு காவலாளியா என்றான். வயலுக்கு போகும்போது 2 பேரும் போகும்போதே கொண்டு போட்டான். ஆண்டவர் கேட்காரு, உன் சகோதரனுடைய ரத்த பழிக்கு உன் சகோதரனுடைய ரத்தம் 4:11. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். 4:12. நீ நிலத்தை பயிர் செய்யும் போது தன் பலனை உனக்கு தராது. இனி பூமியின் நிலையற்ற அலைஞ்சிட்டே திரிவாய். காயினுக்கு போட்ட சாபனி அலைஞ்சிட்டே திரிவாய். ஏவாளுக்கு போட்ட சாபனி பிரசவ வேதனை அடைச்சுதான் குழந்தை பெறுவாய். மிரியாமுக்கு போட்டார் பாருங்க. என்னாகும் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து பாருங்க. என்னாகும் 12வது அதிகாரம். எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே கல்யாணம் பண்ணதுனால மிரியாமும் ஆரோனும் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, மோசேக்கு விரோதமாய், தேவனுடைய தாசனுக்கு விரோதமாய், தேவனுடைய வேலைக்காரனுக்கு விரோதமாய், தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய், சகோதரனுக்கு விரோதமாய் அவர்கள் பேசி, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசுறாரோ, எங்களை கொண்டு பேச மாட்டாரோ? கர்த்தர் அதை கேட்டார். மோசே கொண்டு தீர்க்க தரிசனம் பேசுவாரோ, எங்களை கொண்டு பேச மாட்டாரோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் எல்லாரும் நேரா இங்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் என்று சொன்னார். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி, ஆண்டவர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் பார்த்து, அவர்கள் இருவர் போனார்கள். அப்பொழுது அவரின் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால், உங்களுக்குள்ளே ஒரு சகோதரன் தீர்க்கதரிசியா இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவரோடு பேசுவேன், சொப்பனத்தில் அவரோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. வீட்டில் எங்கும் அவன் ஜெப வீட்டில் எங்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறான்.
நான் அவருடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் நான் பேசுவேன். அவன் கர்த்தரின் சாயலை, அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். அப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? ஊழியக்காரனுக்கு விரோதமாய் வாயை திறக்காதே. நான் வசனத்தை பிரசங்கிக்கிறேன். மிரியாமையும் ஆரோனையும் நோக்கி கர்த்தர் சொல்றார், என் தாசனாகிய மோசேயை பற்றி பேச உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அந்த செகண்டிலேயே மிரியாமின் நெத்தியில் ஒரு டப்படி ஒரு புள்ளி குஷ்டரோகியான வெளியிலே தள்ளிவிட்டார்கள். 7 நாள் தீட்டு. மோசே கெஞ்சினா நோ, ஆரோன் கெஞ்சினா நோ. தீட்டு தான். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமா பேசினவள் தீட்டுதான் என்று சொல்லிவிட்டார். சபையே வேண்டாம். சாபம் தேவனால் சில சாபம் வருகிறது. தேவன் நம்மை சபிச்சிடக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 5-6 வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 20:5-6. யாத்திராகமம் 20 நீ அவைகளை நமஸ்கரிக்கும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான், எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன். பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில், பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் ஒரு மனுஷன் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூலமாய் அன்பு கூர்ந்தால், என் கற்பனைகளை வசனத்தை பிரசங்கிக்கிற வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் 1000 தலைமுறைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அமுதரஞ்சித மிட்டாய், அன்னமே நீ வாங்கு மிட்டாய், மோசமுனிவர் புகழ்ந்த மிட்டாய், முழு மனதாய் ஏற்ற மிட்டார். மோசமுனிவர் புகழ்ந்த மிட்டாய், முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாற, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாற, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். கல்வாரியில் செய்த மிட்டாய், கடையில் கிடைக்காத மிட்டாய். கல்வாரியில் செய்த மிட்டாய், கடையில் கிடைக்காத மிட்டாய். கல்லறையை திறந்த மிட்டாய், மோட்சமதில் சென்ற மிட்டாய். கல்லறையை திறந்த மிட்டாய், மோட்சமதில் சென்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாற, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாற, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். பெத்தலேயில் பிறந்த மிட்டாய், மெத்தவும் சிறந்த மிட்டாய். பெத்தலேயில் பிறந்த மிட்டாய், மெத்தவும் சிறந்த மிட்டாய். நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய், நான் உனக்கு சொன்ன மிட்டாய். நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய், நான் உனக்கு சொந்த மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாற, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாற, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய், அன்னமே நீ வாங்கு மிட்டாய். அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய், அன்னமே நீ வாங்கு மிட்டாய். மோசமுனிவர் புகழ்ந்த மிட்டாய், முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மோசமுனிவர் புகழ்ந்த மிட்டாய், முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாற, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாற, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். அல்லேலூயா. ஆண்டவரால் வரக்கூடிய சாபங்கள், அநேக சாபங்கள். 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாகமானுக்கு பின்னால ஓடின கேயாசிக்கு சாபம் வந்தது. ஏன் அப்படி நீ செய்தாய், ஏன் அப்படி வாங்கினாய் என்று ஆண்டவர் கண்டித்தார். அவன் உடனே குஷ்டரோகி ஆயிட்டான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய், நீ எங்கிருந்து வர? எலிசா அவனை கேட்டதற்கு, எலிசா அப்படி கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்று பொய் சொல்லிட்டான். ஊழியக்காரங்கிட்ட பொய் சொன்னாலே உன் சீன் முடிஞ்சிட்டு. எப்படி முண்டி 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 மேலே கிளம்பினாலும் மேலே வராது. பொய் சொல்லாத. எஜமான் ஒரு வேலை உனக்கு தந்திருக்கான்னா அவனோட சல்லி காசுல கூட நீ பொய் சொல்லக்கூடாது. உன் எஜமானுக்கு நீ பொய் சொன்னால் சொல்லி முடிஞ்சு.
சில மனைவி புருஷனுக்கு சொல்லுவாங்க, ஒரு காசு இல்லை, நீ சும்மா சொல்லு, நீ சும்மா சொல்லு, ஒரு காசு இல்லை சொல்லு, உங்க சத்தியமா இல்லை நீ வாங்கி அடிச்சிடுவா. அவ கண்ணையர்ந்து தூங்குவாள். மனைவி பேர்ல நம்பிக்கை உள்ள புருஷன் அரிசி பானையை தோண்டுவான், அங்கு கத்த கத்தையா நோட்டு இருக்கும். எத்தனை பேர் எடுத்துட்டு பிராண்டி கடைக்கு கொண்டு வந்திருக்கான் தெரியுமா? நான் குடிக்கச்சில கூட, அண்ணே மணி அண்ணே ஏமாத்திரம் எங்க வீட்டு கள்ளி, நான் அரிசி பானையை தாண்டி பார்த்தேன், அடியில வச்சிருக்கா, தூக்கிட்டு வந்துட்டேன். சிலவங்க சொல்லுவாங்க, அந்த அவர்கிட்ட போய் சொன்னாதாங்க அது இருக்கும். வேண்டாம், புருஷனை ஏமாத்தாத, புருஷனை ஏமாத்தாத, புருஷனை ஏமாத்தாத, புருஷனை ஏமாத்தாத. வெட்ட வெளிச்சம் ஆயிரும். அவர் அரிசி பானையை தோண்டினாரு, கண்ணை தோண்டி போடுவார். ஏமாற்றக்கூடாது. புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன். ஏன் புருஷன்? நான் ஒரு சினிமாவில் நடித்தோம்னால அந்த டைமில் ஒரு சினிமா வந்தது, என் புருஷன் எனக்கு மட்டும்தான். நான் நடிச்சு வெளிவராத படம் கீதமடி நீ எனக்கு, அது எங்க வெளிவரும்? சிலுக்கு கூட நடிச்சேன். அவ மனம் திரும்பல, தற்கொலை பண்ணி செத்தா, நான் மனம் திரும்பி ஊழியக்காரனா வந்துட்டேன். ஒரு அல்ல சொல்லு. இப்படி ஒரு மனுஷன் உண்டா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ரட்சிக்க ஒரு இயேசுவால் முடியுமானால் தேவனால் சாபம் வரக்கூடாது. கியாசிக்கு சாபம் வந்துச்சு. நாகமானுடைய குஷ்டம் உனக்கும் குடும்பத்துக்கு என்ற 2:5:27 சொல்லுது. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். நம்ம குஷ்டரோகி ஆகி போனான். சங்கீதம் 109:17 சொல்லுது, சாபத்தை விரும்பினான். வாசிங்க சங்கீதம் 109:17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அவனுக்கு அது தூரமாய் விலகி போகும். கர்த்தரால் சாபம் வரக்கூடாது. ஒரு நாள் போய் சொன்னாரு, யோபுவினுடைய நண்பர்களை பார்த்து, நீங்கள் நிதானமாய் பேசுங்கள், என் தாசனாகிய யோபுவை போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை சொன்னார். வான் பண்ணார் ஆண்டவர். என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசுறான், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். அப்போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். இரண்டாவது, மனுஷரால் வரும் சாபம். வாசிங்க ஆதியாகமம் 27:13-14 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 27:13-14. அதற்கு அவன் தாய், என் மகனே, யாக்கோபின் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம், உனக்கு மேல வரக்கூடிய சாபம் என் மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு. நான் சொல்றேன், உங்க அப்பனை ஏமாத்தி அண்ணனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நீ வாங்குற அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்டு போ. சாபம் வருமே அம்மா, வரட்டு, என் மேல வரட்டு. அம்மா அப்பா என்ன தடவி கண்டுபிடிச்சிடுவார, பிடிக்கட்டு, அண்ணனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ. தோல் அதே போல அண்ணனுக்கு ரோமம் அதிகம், அதனால் ஒரு தோலுடையை போட்டு அவனை நடிக்க வைத்து விட்டாள். கள்ளி பெத்த பிள்ளைகளை பிரிச்சிட்டாளே, பெத்த தாய். சாபம், மனுஷரால் ஒரு சாபம். அப்பா மட்டத்துல இவ்வளவு ஆசீர்வாதம் மாத்திரமா உண்டு, என்னையும் ஆசீர்வதியப்பா, என்னையும் ஆசீர்வதி கெஞ்சி கேட்டான். ஏசா வந்து ஒரு நாள் சொன்னான், யாக்கோபு எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டான், சிரேஷ்ட புத்திர பாகத்தை அபகரித்து விட்டான், என் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி விட்டான். எனவே என் தகப்பன் இறந்து ஒரு நாள் இளவு கொண்டாடக்கூடிய, துக்கம் கொண்டாடக்கூடிய நேரம் வரும், அப்போது அவன் வருவான், நான் அவனை கொன்று போடுவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அநேகம் பேர் எங்கள் மேலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:25 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து சிலுவையை அறைய வேண்டும் என்று சொன்னபோது எல்லாரும் சொன்னாங்க, இந்த சாபம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். மனுஷரால் வரும் சாபம்.
நம்ம போட்டு தான் சாபமே வருது. நோவா சாபம் போட்டு பாருங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நோவாவுக்கும் கர்த்தருடைய கிருபை இருந்தது, கண்கள் கிருபை கிடைத்தது. 6வது அதிகாரம் 14வது வசனம், நீ கொப்பேர் மரத்தினால உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி என்று சொன்னார். ஆதியாகமம் 7:5 வாசித்து பாருங்கள். அப்படியே கர்த்தர் சொன்னபடியே நோவா எல்லாம் செய்தான். 7:16 கதவு அடைக்கப்பட்டது. 7:23 பேழைக்குள் வராத அத்தனை பேரும் நிக்கிரகம் அழிந்து போனார்கள். மனம் திரும்பு, பேழை திறந்திருக்கிறது என்று கூப்பிட்டான். மனம் திரும்ப அவர்களுக்கு விருப்பம் இல்லை, பேழைக்குள் போகவில்லை. பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. பேழையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதர்களும், பேழையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதர்களும் நோவாத்தத்தை சொல்ல சொல்ல மறுத்து போய்விட்டார்கள். நோவாத்தத்தை சொல்ல சொல்ல மறுத்து போய்விட்டார்கள். பாவமுள்ள இந்த லோகம் பாவத்திலே அழிந்து விடும். பாவமுள்ள இந்த லோகம் பாவத்திலே அழிந்து விடும். என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம். இயேசு வந்த உள்ளத்திலே நித்திய சந்தோஷம். ஆகா என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம். இயேசு வந்த உள்ளத்திலே நித்திய சந்தோஷம். பேழையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதரெல்லாம், வேலையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதரெல்லாம் நோவாத்தத்தை சொல்ல சொல்ல மறுத்து போய்விட்டார்கள். நோவாத்தத்தை சொல்ல சொல்ல மறுத்து போய்விட்டார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பேழை மிதந்தது, அர்ராத்து மலையில் தங்கியது. கேம்சாம் யாபேத் என்று சொல்லக்கூடியவருடைய பிள்ளைகள், நோவாவின் பிள்ளைகள், அந்த குடும்பத்தோடு அவங்க இருந்ததெல்லாம் அவங்க 8 பேர் மட்டும் அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க. காக்கப்பட்டார்கள், சோத்திரம், ரட்சிக்கப்பட்டார்கள். பேழை நமக்கு இன்றைக்கு ஒரு பேழை, அழகான ஒரு ரதம் வந்திருக்கு பாருங்க. இதன் மூலமாக கர்த்தர் சுவிசேஷ அறிவிக்கை வைத்திருக்கிறார். இதில் இப்போது நீங்க மனம் திரும்புகிற யாவரும், ரட்சிக்கப்படுற யாவரும், ஒப்பு கொடுக்கிற யாவரும் நிச்சயமாக இந்த பேழைக்குள் வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் அழகாக சொன்னார். பேழை மிதந்தது, மேலே தண்ணீர் வற்றியது. ஸ்தோத்திரம். நோவா திராட்சை தோட்டங்களை நடக்கூடியவராய் காணப்பட்டான். திராட்சை பழம் நிறைய கிடைத்தது. ஆலைகளை உண்டு பண்ணினான். ஒரு நாள் குடித்து வெறித்து இருந்தபோது வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் என்ற கானான் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன்னுடைய சகோதரராகிய இருவருக்கும் சேமிடத்தில் யாபேத்திடத்தில் போய், நம்ம அப்பா குடிகாரன் படுத்து கிடக்கிறத பாரு, கிழவன் படுத்திருக்கிறத பாரு என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது சொல்லியிருக்க கூடாது. இவனே ஒரு டவல் எடுத்து ஒரு வேஷ்டி எடுத்து தூக்கி மூடி இருக்கணும். தகப்பனுக்கு குறையை மற்றவர்களிடத்தில் சொன்னான். ஒருவர் குறையை இன்னொரு இடத்தில் சொல்லாதீர்கள். அப்படியே கரங்களை உயர்த்துங்க. ஒருவர் குறையை இன்னொரு இடத்தில் சொல்ல மாட்டேன். உனக்கு குறையே நாறுதடா, உனக்கு குறையே நாறுத. சங்கீதக்காரன் சொல்றான், 38வது சங்கீதம் 4வது வசனம், சங்கீதம் 38:4, என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் எனக்கு பார சுமையை போல் இருக்கிறது, சுமக்க முடியாதபடி பார சுமையை போல் இருக்கிறது. 5வது வசனம், என் மதிக்கட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்து. அவனுக்கு புண்ணு அவனுக்கே நாறுது. சீல் புதுக்கல்ல. நிறைய பேருக்கு குடல் புதுக்கல்ல, குடல் எடுத்துடணும், பிதுக்கி எடுத்துடணும், சீல் புதுக்கணும், தொப்புள் அறுக்கப்படவில்லை. எசேக்கியேல் 16:4 சொல்கிறது, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கணும். பாரம்பரிய தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள தொப்புள் கொடியை அறுக்கணும். இப்ப சில தொப்புளோட பிள்ளை தூக்கிட்டு தெரியுது, அறுக்கல. பாரம்பரியத்தில் இருந்து விடுபடல இன்னும். சோதரம் அறுத்துறணும். அப்படின்னா தள்ளையும் பிழைக்கும் பிள்ளையும் பிழைக்கும். பாரம்பரியத்தில் இருந்து விடுபடு. 2025ங்க. அத்தனை பேர் கோடீஸ்வரர்கள். ஒரு அல்ல சொல்லுங்க. நிறைய பேர் கைவசதில்லை. நான் எங்க 100 அங்கே கிடைக்கல, கோடியா. நம்ம அத்தனை பேர் லட்சாதிபதிங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. யாருக்கு லட்சத்தில் 1 சென்ட் மன மூலக்கருப்பட்டியில் இருந்தால் 5 லட்சம் குறைஞ்சிருந்தா யார சொல்லுங்க. 1 சென்ட் மன 5 லட்சம். 100 ரூபாய்க்கு விற்காது, 50 ரூபாய்க்கு விற்கும், 20 ரூபாய்க்கு உங்க தாத்தா வாங்கி போட்டது நீ 5 லட்சம். நீ கோடீஸ்வரன் இல்லை.
இவர் என்ன குறை வச்சிருக்காரு? நீ ஏன் சாகணும்? நீ ஏன் குடிக்கிறா? நீ ஏன் கோமாளியை போல தெரியுற? நல்ல ட்ரெஸ் பண்ணு, நாளைக்கு ஜென்ல நடந்து பாரு, ஆடி கார்ல போ, ஆவணி கார்ல நீ போ, உனக்கு என்ன குறை? அடுத்தவரை குறை சொல்லாத. யாருக்கு உள்ள நெல் இல்லை? எங்க அப்பா சுசீந்திர கோயிலில் விறகு வெட்டிட்டு 2 கட்டி சோறு வாங்கிட்டு வருவார். சில நாள் 1 கட்டி வாங்கிட்டு வருவார். என்னப்பான்னு கேட்டா, என் கூட வேலைக்கு வந்தவன் வேலைக்கு வரலப்பா, அவனுக்கு பிள்ளைகள் பட்டினி கிடக்குமேன்னு சொல்லி 1 கட்டி சோத்தை கொடுத்துட்டு வந்தேன் மக்கான்னு பாரு. இந்த 1 கட்டி சோத்துக்கு நாங்கள் 5 பேர், இளைய தங்கச்சியை தவிர 5 பேர் வாயை பிளந்துக்கிட்டே இருப்போம். ஆண் இந்த குருவி கஞ்சி என்ன தியாக கொண்டு போடுவது போல இந்த 1 கட்டி சோத்தை பிச்சு பிச்சு போடுவார். கோயிலில் உள்ள கோயில் கட்டி சோத்தை தின்னு வளர்ந்தவங்க நாங்கள். இன்னைக்கு 300-400 பேருக்கு கிருபையினால் ஆகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆலயத்தில் வைத்திருக்கிறார். ஒரு குறவு இல்லைங்க. ஒரு உடுத்த துணி பீத்த சட்டை போட்ட 6 பிள்ளை செத்து போச்சு. எப்படி? என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முதல் வருஷத்துல முதல் பிள்ளை செத்து, 2வது வருஷத்துல 2வது பிள்ளை செத்து, 4வது வருஷத்துல 3வது பிள்ளை செத்து, 5வது வருஷத்துல 4வது பிள்ளை செத்து, 5வது குழந்தை நான் அதிகமான பயங்கரமான நிறைமாத கர்ப்பிணியா இருந்தா, 5வது குழந்தை நிறைமாத கர்ப்பிணி வயிற்றுல மிதிச்சிட்டேன். செத்தேனி விழுந்தா 22 அடி தூரத்தில் போய் செத்துட்டா. நாசில சுவாசம் இல்லை, போட்டுட்டு ஓடிட்டேன். 3 நாளைக்கு பிறகு சொன்னாங்க பிள்ளை செத்து போச்சு, மனைவி சீரியஸா இருக்கா. 5 பிள்ளையும் நான் தான் போயிச்சேன். 2வது தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தேன். 1984 மார்ச் 24 என் மனைவி 6வது குழந்தை கர்ப்பிணியா இருந்தா. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு 13வது நாள் விருந்துக்கு அழைத்து வந்தோம். சீர்வரிசைகள், பண்ட பலகாரங்கள், 21 வகையான சீர்வரிசைகள் வைத்திருக்கிறோம். நான் சபரிமலைக்கு குருசாமி, நான் சபரிமலைக்கு போறேன். 3வது நாள் திரும்பி வரேன். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 18வது நாள் என் தங்கச்சி பைத்தியம் முடிச்சு ஆடுனா. உன் தங்கச்சிக்கு பைத்தியம் என்று சொன்னார்கள். யாருடா? நான் இப்ப கல்யாணம் முடிந்த தங்கச்சிக்கு பந்தல் பிரிக்கல, வார்ப்படுப்பு மூடல்ல, வாழமரம் விட்டு சாய்க்கல. என் தங்கச்சி பைத்தியம் முடிச்சு ஆடினாள். பல விதமான மந்திரவாதிகளை பார்த்தோம், பூஜாரிகளை பார்த்தோம். ஆடு கோழி வலி செலுத்த முடியல. ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜ் முடியல, பாளையங்கோட்டை மெடிக்கல் காலேஜ் முடியல. ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனில் ரூம் எடுத்து தங்கிட்டு தம்பானூரில் தங்கியிருக்கோம். பக்கத்து மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணியிருக்கோம். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு 27வது நாள் நாகர்கோயிலில் மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபோன் வருகிறது. லேண்ட்லைன் மொபைல் ஃபோன் இல்லாத காலம். மனைவி, உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் மனைவி ரொம்ப சீரியஸாக இருக்கா? நான் என் தங்கச்சிக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கேன்னே. இல்லைப்பா உன் மனைவி இங்கே சீரியஸாக இருக்கான்னு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் ஆனி சந்திரா நேசராஜ் திருவனந்தபுரத்தை குடிச்சிட்டு ஒரு டாக்ஸி எடுத்துட்டு நாகர்கோவில் வர. மனைவி ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கா. கூட்டம், பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கேன். மனைவிக்கு என்னதோ ஆயிடுச்சுன்னு நினச்சேன். நடந்து போக முடியல, உருண்டு போய் பார்த்தேன். ஒரு மேஜையில் இப்பவும் மிஷன் ஹாஸ்பிட்டல் அதே கட்டடம் இருக்குது, ஓட்டு பெற. அதில் ஒரு அட்டைப்பெட்டி கூட ஒரு பொம்பளை பிள்ளை செத்து இருக்கு. முன்னால செத்தது 5 பிள்ளை ஆம்பளை பிள்ளை, 6வது பிள்ளை பொம்பளை பிள்ளையும் செத்து போச்சு. இதை செத்த உடனே என் மனைவி சீரியஸ் ஆகி ரத்தம் ஓவராக ப்ளீடிங் ஆகி மரண பயத்தில் சுவரில் மோதி கட்டில் மோதி சீரியஸ் ஆகிட்டான். அவளுக்கு ஆக்சிஜன் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என் மனைவியை காட்டவில்லை. நான் 6வது பிள்ளையை எடுத்து 5வது பிள்ளையை வச்சிருக்க கல்லறையில் கொண்டு வைப்பதற்கு ரத்தம் சொட்ட சொட்ட தூக்கிட்டே போகிறேன். நான் செய்த பாவம், நான் செய்த மந்திரவாதம், நான் செய்த அநியாயம், நான் செய்த அக்கிரமம், நான் செய்த மேட்டுமை, என்னை விட யாரில்லைன்னு சொன்ன திமிரு தெம்பு பேச்செல்லாம் அடித்து நொறுக்கி 6 பிள்ளையும் செத்துட்டு 6வது பிள்ளை கொண்டு பத்துச்சேன். தம்பி ஃபோன் பண்ணுறான் ஹாஸ்பிட்டலுக்கு, அக்காளுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடனே வாங்கண்ணி. ட்ரிவாண்ட்ரம் போகிறேன். 13,000 ரூபா கட்ட சொன்னாங்க. கட்டி உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வரேன். என் 6வது பிள்ளை தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 27வது நாள் இறந்தது. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள். 6வது பிள்ளை செத்த 2வது நாள். பந்தல் பிரிக்கல, பார்ப்படுப்பு மூடல்ல, வாழை மரம் வெட்டி சாய்க்கல்ல. கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச பட்டு துணி பட்டுச்சேலை அப்படி இருக்கிறது. என் தங்கச்சி துடிச்சு செத்துட்டா. 6 பிள்ளையும் தங்கச்சி செத்ததுனால அழுதும் கதறோம், கண்ணீர் வடிச்சோம். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே,
கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலம் எல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே கலங்காதே என் நெஞ்சமே இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும் இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும் அருளும் அன்பும் ஒளியும் இயேசு அருகில் இருக்கையில் இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும் அருளும் அன்பும் ஒளியும் இயேசு அருகில் இருக்கையில் வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார் வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார் தாழ்ந்து வாடும் போது தயவு காட்டுவா தயவு காட்டுவா இயேசு தயவு காட்டுவா கலங்காதே என் நெஞ்சமே கலங்காதே என் நெஞ்சமே கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலம் எல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே கலங்காதே என் நெஞ்சமே இப்படி மரணத்தினாலும் பிள்ளைகளை பறிகொடுத்த நிலைமையிலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் 6 தலைமுறைக்கு சாபம் இருந்தது 6 பிள்ளைகள் செத்தது என் தங்கச்சியும் செத்தா 13வது நாள் செத்துருவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணினோம் நானும் என் மனைவியும் 13வது நாள் எங்களை ஆண்டவர் சந்திக்க வந்தார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் ஆண்டவர் என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் மகனே என்று கூப்பிட்டார் என் மகனே உன் சாவுக்கு நான் உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரியவாயிருக்கும் நீ பட்டணத்திலும் ஆசிரிக்கப்படுவாய் வெளியிலும் ஆசிரிக்கப்படுவாய் என்று சொன்னார் இந்த வேத புஸ்தகம் என்றைக்கு என் வீட்டில் வந்துச்சோ என்றைக்கு வேத புஸ்தகத்தை நாங்கள் சுமக்க ஆரம்பிச்சோமோ கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் என் தம்பிமாருக்கெல்லாம் MA PhD முடித்து பட்டம் பெற்று ஒரு தம்பி விருதுநகர் செந்தில் குமார நாடார் காலேஜ் ஒரு தம்பி காமராஜ் B.Ed காலேஜ் பிரின்சிபால் 2 தம்பியும் பிரின்சிபாலாக கர்த்தர் உயர்த்தினார் என்ன பல நாடுகளுக்கு கர்த்தர் என்ன கொண்டு போனார் கஞ்சிக்கு வழி இல்லாம பனங்கத்தின குடும்பத்தில் பிறந்த நான் கருப்பு கட்டிக்கு வழி இல்லாம கஞ்சி தண்ணிக்கு வழி இல்லாம தெரிந்த என்னை தீர்த்த சட்டை போட்டு தெரிஞ்ச என்னை துபாயில் போய் பேசி கொண்டிருக்கிறேன் எனக்கு நடராஜன் டெய்லர் ஒரு கிழிஞ்ச பேண்டு தூக்கி தச்சு தந்தார் என்றேன் அந்த கூட்டத்தில் இந்த 4000 பேர் இருந்தபோது துபாய் சோதரம் பாஸ்டர் எட்வின் சர்ச்சில் இருந்து நடராஜனை எழும்பி சொல்றாரு தம்பி மணி அந்த நடராஜன் டெய்லர் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னார் துபாயில் அதுக்குள்ள சாட்சியை கர்த்தர் வைத்திருந்தார் இப்படி பல நாடுகளில் கர்த்தர் ஊழியத்தை செய்ய கர்த்தர் மனுஷரால் வரும் சாபம் நம்மால் வரும் சாபம் தேவனால் வரும் சாபம் நம்மால் வரும் சாபம் பிற மனுஷரால் வரும் சாபம் அநேக வாழ்க்கையில் அநேக குடும்பத்தில் சாபம் வருகிறது வாசி பாருங்க 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம் மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் இந்த மைக்கை சரிப்படுத்தி கொடுங்க இப்படி தேவனால் வரும் சாபம் உண்டு மனுஷனுக்கு விரோதமாக தேவனால் வரும் சாபம் ஒன்று 2வது மனுஷர்களால் வரும் சாபம் நம்ம தான் நம்ம சாபத்தை உண்டு பண்ணிக்கிட்டோம் 3வது நபரால் சாபம் வருகிறது அநேகருக்கு தேவனை தவிர எதையுமே நாம் நம்புகிறோம் மற்றவர்களால் சாபம் வருகிறது மற்றவர்கள் மூலமாக மற்ற குடும்பத்தின் மூலமாக மற்ற நண்பர்கள் மூலமாக நமக்கு சாபம் வரக்கூடாது ஏலியனுடைய பிள்ளைகள் மிக மோசமாக நடந்தார்கள் ஏலி குடும்பத்துக்கு சாபம் அப்படியே வந்துட்டு அப்படியே சாபம் வருது யாருக்கு பிள்ளையா இருந்தாலும் விட மாட்டார் ஆண்டவர்
சாபம் என்ன ஒரு வசனத்தை 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி இருக்கட்டும். தாவீது பாவம் செய்தான். உரியாவை கொண்டு பத்சேபாளை அவன் எடுத்துக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தாவீது செய்த பாவத்திற்கு பனிஷ்மெண்ட் கடைசி வர பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். 2 சாமுவேல் 12:12 சொல்கிறது, நீ ஒளிப்பிடத்தில் செய்தாய், நானோ வெளியரங்கமாக்குவேன். 13வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி 51ஆம் சங்கீதத்தில் அழுது கதறிட்டான். தாவீது மன்னிப்பு பெற்றான். இந்த சாபம் மாறுமா? மாறும். மார்க் 10வது அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு குருடன் எரிகோவில் கிடக்கான். எரிகோனாலே சாபம். பல வருஷம் குருடனா இருக்கான். இயேசு வருகிறார். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேட்டான். வேற ஒன்றும் சொல்லலை. இயேசு நின்றார். நான் அவனுக்கு என்ன செய்யணும்? பார்வையடையணும். உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்து போனார். மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசி விட்டு இயேசு இடத்துல ஓடி வருகிறான். எனக்கு அருமையானவர்களே, பாவம் மாற வேண்டுமா? சாபம் மாற வேண்டுமா? இயேசுவிடத்தில் வர வேண்டும். அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். அவனை பிடித்திருந்த அந்த கட்டுகள், இந்த பாரம்பரியம் எல்லாம் தூக்கி வீசுறான். 4:22 அந்தபடி மோசமோக்கும் இச்சைகளாலே கெட்டு போற பழைய அந்த ஷீட், அந்த பெட்ஷீட், பழைய வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டான். அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி வாரான். இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு சொன்னான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவன் சொன்னான், எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும். மூளைக்கிணப்பில்ல அத்தக்கரை பக்கத்தில் 10 ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்கலவன். கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. அவன் சொன்னான், நான் பார்வையடையணும் ஆண்டவரே, நான் பார்வையடையணும் ஆண்டவரே என்று சொன்னான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். உபாகமம் 23:5 சொல்லுது. உபாகமம் 23:5 சாபம் மாறுவதற்கு ஒரே ஒரு வழி. உபாகமம் 23:5 சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவிகளுக்கு சித்தமில்லாதபடி உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம். எந்த சாபம், எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் சரிதான், தேவனால் வரக்கூடிய சாபமா இருந்தாலும் சரிதான், மனுஷரால் வரக்கூடிய சாபமா இருந்தாலும் சரிதான், மற்றவர்களால் வரக்கூடிய சாபமா இருந்தாலும் சரிதான், அந்த சாபத்தை எல்லாம் மாற்ற ஒரே ஒரு வழி, இயேசுவிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் வந்த அனைவரையும் கர்த்தர் அற்புதமாய் விடுதலை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாள் மோசே சொன்னான், சோத்திரம், தேவனாகிய கர்த்தரிடத்தில் வரக்கூடியவர்கள் யார் என்று கேட்டான். லேவியின் புத்திரர்கள் வந்தார்கள். அவர்கள் அத்தனை பேருடைய சாபம் மாறிற்று என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று மோசே கேட்டபோது லேவியின் புத்திரர்கள் கடந்து வந்தார்கள். அதுவரை இருந்த லேவி கோத்திரத்து சாபம் மாற்றப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாள் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் சாபத்தை மாற்றும் ஆண்டவரே என்று கெஞ்சுவோமா? கர்த்தர் உங்கள் சாபத்தை மாற்றி இந்த நாளிலே நீ தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது உனக்கு சாபத்தை மாற்றி அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்து சாபமா இருந்தாலும் சரி, அது மரண கண்ணிகளாக இருந்தாலும் சரி, தொழிலில் நஷ்டமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் படிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பல கர்ப்பங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் சரி, இதுவரை குழந்தை இல்லாதபடி மலட்டுத்தன்மையாக இருந்தாலும் சரி, அந்த சாபத்தை எல்லாம் மாற்ற தேவனாய் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீ இதுவரை ஒன்றால் பிள்ளைகளுக்கு படிக்க முடியல, மேல் வகுப்பு படிக்க வைக்க முடியலையா, கடன் பாரம் தரித்திரம் தீர மாட்டேங்குதா, இன்றைக்கு அந்த சாபத்தை மாற்ற விரும்புகிறார். சாபத்தை மாற்றும் ஆண்டவரே என்று கேட்போமா? அல்லேலூயா. இயேசுவே எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம்,
இசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓடு செய்தி, மான்களை போல ஓடு செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கி, இருளை ஒளியாக்கி, ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். சாபத்தை மாற்றும், சாபத்தை மாற்றுவீராக, சாபத்தை மாற்றுவீராக. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எனது அடைக்கலம், சாபத்தை மாற்றுகிறார், சாபத்தை மாற்றுகிறார், சாபத்தை மாற்றுகிறார், சாபத்தை மாற்றுகிறார், சாபத்தை மாற்றுகிறார், சாபத்தை மாற்றுகிறார், சாபத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளை ஒளியாக்கி நீ, இருளை ஒளியாக்கி நீ, இருளை ஒளியாக்கி நீ. சாபங்கள் மாறுகிறது, வியாதிகள் மாறுகிறது. வழியை சுவையாக்கி, வழியை சுவையாக்கி, வைத்தவரே, மகளை போல ஓடு செய்தி, அமர செய்தி. விடுதலை, 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 பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, மந்திரவாதத்திலிருந்து விடுதலை, வெள்ளி சூரியத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை அசைத்து கத்திர சோதரம் பண்ணு, எல்லாரும் கரங்களை அசைத்து, ஹல்லேலூயா, எல்லாரும் கரங்களை அசைத்து, ரெண்டு கரங்களையும் வாரத்துக்கு நேராக அசைப்போமா. எனக்கு நீர் விடுதலை தந்து இன்று என்னோடு பேசினீர் ஆண்டவரே, இன்று என்னோடு பேசினீர் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு பயப்படுத்துவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, அசைத்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்மை சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. இயேசுவுடைய கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன், இயேசுவுடைய கரம் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாட்களும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ சாபத்தை மாற்றுகிற தேவன், என் ஆண்டவர் சாபத்தை மாற்றுகிற தேவன். சாபத்தை மாற்றும், இந்த குடும்பங்கள் இருக்கிற சாபத்தை மாற்றும், வீடுகள் இருக்கிற சாபத்தை மாற்றும், அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிற சாபங்களை மாற்றும். ஐயோ, தங்களுடைய வருமானம் தரக்கூடிய கடைகள் இருக்கிற சாபத்தை மாற்றும்.
பரதர பலதர பகந்தர பௌதர பல ஹௌர பால 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 துருவியா. கர்த்தர் விடுதலை தருகிறார். அநேகருடைய கற்ப தடைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்ல, கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறார்கள். பிரிந்த குடும்பத்தை கர்த்தர் ஒன்று சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பிள்ளைகள் பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒன்று சேர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. நம்ம எல்லாரும் வேகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? மகிமை செலுத்துவோமா? விடுதலை தாரும். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆசீர்வதியும். நீ சாபத்தை மாற்றும்படியால் சோத்திரம், சோத்திரம். இன்று இந்த சாபத்தை குறித்து பேச ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்கள் கருத்தை உயர்த்தலாம். இந்த சாபத்தை குறித்து பேச பல வருஷம் என் குடும்ப சாபத்தில் அழிஞ்சே போச்சு. இன்னைக்கு சகோதரர் ES மணி மூலமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லக்கூடிய உங்கள் கருத்தை உயர்த்துக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க குடும்பத்தினுடைய அத்தனை சாபமும் மாறும். பிள்ளைகள் படிக்க முடியல, சாபம். குழந்தை வாக்கியம் இல்லை, சாபம். வயசு 30க்கு மேல் ஆகியும் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுக்க முடியல, சாபம். சாபத்தை மாற்றப்பா. கரம் உயர்த்தினவர்கள் அப்படின்னு இல்லைங்க, மற்றவங்க உட்காருங்க. கரம் உயர்த்தினவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு இல்லைங்க. ஒரு நிமிஷம். தகப்பனே, கரம் உயர்த்தின இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கரம் உயர்த்தின இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கரம் உயர்த்தின இந்த பிள்ளைகள் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று கரம் உயர்த்தின இந்த பிள்ளைகளுடைய சாபத்தை நீர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீ செய்தபடியால் உமக்கு சோத்திரம். உங்களுடைய சாபத்தை குறித்து பேசுறபடியால் சோத்திரம். இந்த குடும்பத்தினுடைய எல்லா சாபத்தை மாற்றி நீர் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.